ஏம்மா எங்க வீட்டுக்காரர்களுக்கு கூலி பணியாரம் வேணுமாம்மா. ஏட்டி அதுக்கு நான் என்னட்டி பண்ணனா? ஏம்மா அதுக்கு எவ்வளவு பெரிய குழி தோண்டணும்னு மட்டும் சொல்லிருங்கம்மா. ஒண்ணு பெத்ததுக்கு எனக்கு தான் இது தோண்டணும். ஒரு 6 அடிக்கு தோண்டு. காப்பி எவ்வளவு? 5 ரூபா. இல்ல பக்கத்து கடையில காப்பி 50 காசுன்னு போட்டிருக்க. அது ஜெராக்ஸ் காப்பி. சரி குடிக்கிற மாதிரி ஒரு காப்பியை போடுறேன். ஓ ஷின்சான், என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? உன் மேல எனக்கு இருக்க பாசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது ஷிசு. ஓ நிஜமாவா? நம்பர்ல வேணா சொல்லலாம். 10க்கு 3. பங்கு நான் கல்லால உட்காரு பங்கு. பங்கு நான் கல்லால உட்காரு, நீ டீ போடு. சரியா பங்கு நீ டீ போடு, நான் கல்லால உட்காரு. உனக்கு விவரம் பத்தாது, ஒன்ன ஏமாத்திடுவாங்க. ஐயோ பங்கு கல்லால உட்காருனா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? யாரா அந்த எனக்கு பங்கு அவனை பத்தி. காலையில சாம்பார் சோறு சாப்பிட்ட நான் ஒரு தண்ட சோறு. அதான் ஊருக்கே தெரியுமே. ஏய் ஓவரா பேசுன ஓட விட்டு அடிப்பேன். சரி அதெல்லாம் விட ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு கூட. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அப்புறமா அக்கா வாக்கா. ஆமாப்பா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் வாக்குல வந்தோம். இப்படி வாக்கான்னு சொன்ன பாரு, வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்காம அவன் எவ்வளவு கூலா சாப்பிட்டு இருக்கான். ஆமாண்டி, கூழ் தான் சாப்பிட்டு இருக்கான். அதோட சந்தேகம். கூலா? என்ன கூழ்மா? கேப்பன்னு நினைக்கிறேன். நான் ஏன் கேட்க போறேன்? அரைச்சி கேப்ப கூழ் சொல்ல வந்தேன். ஆமா. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ்ல வந்து 56 45 45 ஒரு 34. இது 34. சார் ஏதோ ஒரு முடிவாங்க. திருப்பதில இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுத்து இருக்குடா. அவ்வளவுதான். இந்தாப்ல காலைல 8 மணிக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில? என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடிய போடு சொல்றேன். மூத்த பையன் பேர் சொல்லுங்க. சின்ன பையன். சின்ன பையன் பேரு அப்புறம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மூத்த பையன் பேர் சொல்லுங்க. மூத்த பையன் தாங்க சொல்றேன், சின்ன பையன். குழப்பாதீங்க சார். மூத்த பையன் பேரு என்ன, சின்ன பையன் பேரு அப்புறம் சொல்லி தொலைங்க. புரியுதா? ஆமா, இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா அதுக்காக தமிழ்ல வீக்கன்னு நினைச்சிடாதீங்க. நான் தமிழ்ல கவிதையே எழுதுவேன். அப்படியா? எங்க ஒரு கவிதை சொல்லுங்க. நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா தெரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இரு இதயம் ஒரு இதயம் மானதே, இரு இதயம் ஒரு இதயம் மானதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. என்ன ஒரு முக கவிதை? என்ன சொன்னீங்க? இல்லைங்க, ரொம்ப நல்ல கவிதைன்னு சொன்னீங்க. தேங்க்ஸ். காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் முடிச்சவனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? காதலிக்கிறவன் தேனா பேசுவான், கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான். அது உண்மைதானே. 32 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க, கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்ட்ல தெரியுதா உனக்கு? என்னமோ கோலார் தங்கச்சி உலகத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாவுக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டு. இதெல்லாம் டீ கடையா? வணக்கங்க. என் சட்டை எங்க? A for ஆப்பிள். B for बड़ा एप्पल. C for छोटा एप्पल. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னடா தங்க என்னை மாதிரி பெரிய ஆளானா? அதுக்கு நான் டெய்லி பக்கெட் பிரியாணி தான் சாப்பிடணும். சங்கீதத்துல ரொம்ப முக்கியம் ராகம் தாளம். ராகம் அம்மா மாதிரி, தாளம் அப்பா மாதிரி. அப்போ சுதி சித்தி மாயா.